செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் மக்கள் மருந்தக திட்டத்தின் சிறப்பான செயல்பாடுகள் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு, மத்திய அரசின் மாத்ரு வந்தனா யோஜனா திட்டத்தின் கீழ் பெரம்பலூர் மாவட்டத்தில் மகளிர் பயனடைந்து வருவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. மத்திய அரசின் மக்கள் மருந்தகம் திட்டம் நாமக்கல் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. மத்திய அரசு பொதுமக்களுக்கு தேசிய சுகாதார திட்டங்களை திறம்பட செயல்படுத்தி வரும் அதே வேளையில் மருந்து மாத்திரைகள் குறைவான விலையில் கிடைக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் மக்கள் மருந்தகங்களை தொடங்கி நடத்தி வருகிறது. கடந்த 10 ஆண்டுகளாக நாமக்கல் மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் மக்கள் மருந்தகங்கள் பொதுமக்களை அதிக அளவில் சென்றடைந்துள்ளன. இதற்காக வடிவமைக்கப்பட்ட பிரத்யேக செயலியை பதிவிறக்கம் செய்து அருகில் உள்ள மக்கள் மருந்தகங்களை நாம் கண்டறியலாம். இங்கு விற்கப்படும் மருந்துகளின் விலைகள் வெளிச்சந்தையில் கிடைக்கும் மருந்துகளின் விலையை விட 50% முதல் 80% வரை குறைவாக உள்ளன. மருந்துகளின் தரத்தை உறுதி செய்வதற்காக உலக சுகாதார அமைப்பின் சிறந்த உற்பத்தி நடைமுறைகள் தொடர்பாக சான்றளிக்கப்பட்ட உற்பத்தியாளர்களிடமிருந்து மருந்துகள் கொள்முதல் செய்யப்படுகின்றன. நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள 20க்கும் மேற்பட்ட மக்கள் மருந்தக கடைகளில் குறைந்த விலையிலான ஜெனரிக் மருந்துகளை வாங்கி பயன்படுத்துவது தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது என பொதுமக்கள் கூறுகின்றனர். என்னோட பேர் சுந்தரங்க. எரும்பட்டி பக்கத்தில் முட்டாஞ்சிட்டிங்கிற ஊருங்க. எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி 15 வருஷம் ஆகுதுங்க. இந்த மக்கள் மருந்தம் வரதுக்கு முன்னாடி பிரைவேட்டில் வாங்கி சாப்பிட்டேன். மாதம் 4000 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ இந்த மக்கள் மருத்துவம் வந்ததுக்கப்புறம் ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே வருதுங்க. எனக்கு சுகர் மாத்திரை வாங்கி சாப்பிட்றேங்க. ஹார்ட் பிரச்சனைக்குள்ள மாத்திரையெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறேங்க. நல்லா இருந்துச்சு. இப்போ ஒரு 5-6 வருஷமாக இதே தாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். நல்லா இருக்குதுங்க. என் பேர் கனகராஜ். எனக்கு ஒரு 20 வருஷமா சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது. நான் மக்கள் மருந்தகத்தில் மருந்து பூரா வாங்கிட்டு இருக்கேன். அங்கே வெளியில் டாக்டர் என்ன ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறாங்களோ அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் கூட காமிச்சு அதே மருந்து மக்கள் மருந்தகத்தில் எனக்கு கொடுக்குறாங்க. விலையும் அதை விட 4 மடங்கு இங்கே விலை கம்மியாக இருக்குது. சரியாக இருக்குது எனக்கு. என் பேர் சுகன். நாங்கள் நாமக்கல்லில் மோகனூர் சாலையில் மக்கள் மருத்துவம் மெடிக்கல்னு சொல்லிட்டு புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். வெளி மார்க்கெட்டில் இருந்து நம்ம இங்கே வாங்குறதெல்லாம் பாதி விலைக்கு மேலே விலை குறைவாக வருது. இது காரணம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசில் நமக்கு மானியமாக கொடுக்கறதுனால இந்த அளவுக்கு விலை இந்த அளவுக்கு குறைவாக உங்களுக்கு கிடைக்குது. இதனால மக்கள் நிறைய பேர் பயனடைகிறாங்க. நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மக்கள் மருந்தகங்கள் தரமான மருந்துகளை பொதுமக்களுக்கு மலிவு விலையில் கிடைக்கச் செய்வதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளித்துள்ளன. நாட்டின் ஒவ்வொரு மூலையிலும் சுகாதார பராமரிப்பு சென்றடைவதை இந்த திட்டம் உறுதி செய்துள்ளது. இந்த திட்டம் மேலும் வளர்ச்சி பெற்று பொது சுகாதாரத்தை மேம்படுத்துவதில் சிறப்பான பங்களிப்பையும் அளித்து வருகிறது. இதனால் ஏராளமானோர் பிரதம மந்திரியின் மக்கள் மருந்தகங்களில் மருந்துகளை வாங்கிச் செல்கின்றனர். பிரதமரின் மாத்ரு வந்தனா யோஜனா திட்டத்தின் கீழ் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஏராளமான கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் பயனடைந்து வருவதாக எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. பெரம்பலூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா திட்டம் எனப்படும் பிரதமரின் மகப்பேறு நலத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூடு தாய்மார்கள் சுகாதார பராமரிப்பை பெறவும், நல்ல ஊட்டச்சத்தை பராமரிக்கவும், ஆரம்ப காலம் மற்றும் பிரத்யேக தாய்ப்பால் கொடுப்பதை ஊக்குவிப்பதையும், கர்ப்ப காலத்தில் மற்றும் ஆரம்ப கால தாய்மையின் போது ஏற்படும் ஊதிய இழப்பை ஈடு செய்வதற்காக இத்திட்டத்தின் கீழ் நிதியுதவி வழங்கப்படுகின்றன. கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டு தாய்மார்களின் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்தை மேம்படுத்துவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். இத்திட்டத்தில் பயன்பெற கர்ப்பிணி பெண்கள் தங்களுக்கு அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆதார் அட்டை, கர்ப்ப சான்றிதழ் மற்றும் வங்கி கணக்கு விவரங்களை வழங்கி பெயர்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும். பதிவு செய்த பெண்களுக்கு சுகாதார விழிப்புணர்வு ஏற்படுத்தி மாதாந்திர பரிசோதனை செய்யப்படுவதோடு தடுப்பூசி போடப்பட்டு சத்து மாவு வழங்கப்படுகின்றன. கர்ப்பிணி பெண்களுக்கு முதல் 2 பிரசவங்களுக்கு இத்திட்டத்தின் மூலம் நிதியுதவி வழங்கப்படுகின்றன. முதல் பிரசவத்திற்கு முந்தைய பரிசோதனைக்கு பிறகு 3000 மற்றும் பிரசவம் மற்றும் தடுப்பூசிக்கு பிறகு 2000 என 5000 2 தவணைகள் வழங்கப்படுகின்றன. தொடர்ந்து மிஷன் சக்தி திட்டத்தின் கீழ் பிறக்கும் போது பாலின விகிதத்தை மேம்படுத்தும் நோக்கில் 2வது குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் பிறப்பு மற்றும் 14 வாரங்களுக்குள் நோய் தடுப்பு முடிந்த பிறகு ஒரே தவணையாக 6000 ரூபாய் வழங்கப்படுகின்றன. இத்தொகை பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வர வைக்கப்படுகின்றன. இத்திட்டத்தின் கீழ் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டு தாய்மார்கள் சுகாதார வசதியை பெறுவதோடு நிதியுதவி பெற்று பயன்பெற்று வருகின்றனர். இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற்ற பயனாளிகள் நம்மிடம் கூறுகையில், என் பேர் யோகலட்சுமி. நான் நெடுவாசல் கிராமத்தில் வசிக்கிறேன். கல்பாடி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காட்டிக்கிட்டு இருக்கேன். மத்திய அரசு மூலியமா மகப்பேறு மூலியமா 5000 போட்டு வர்றாங்க. அதுல முதல் தவணை 3000 வாங்கிட்டேன். மத்திய அரசு இன்னும் 2000 தரேன்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசுக்கு நன்றி.
என் பேர் அனுஷியா. திருவாச்சூர் கிராமத்துல இருந்து வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் குழந்தை இங்கதான் காமிச்சேன், 2வது குழந்தை இங்கதான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு வந்து மத்திய அரசுல இருந்து எனக்கு வந்து 5000 ரூபாய் பணம் இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப நன்றி. பசுமை வனத்தை உருவாக்கும் முயற்சியாக ஒரே நேரத்தில் 500க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டு வைத்து சேலம் பெரியார் பல்கலைக்கழக மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். இதுகுறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலர்காடும் உடையதரன் என்கிறார் திருவள்ளுவர். அடர்ந்து நிற்கும் வனப்பகுதி ஒரு நாட்டின் அரணாக கருதப்படுகிறது. இந்த திருக்குறளை மெய்ப்பிக்கும் வகையில் சேலம் பெரியார் பல்கலைக்கழக வளாகத்தில் மொத்தம் 7700 மரங்கள் உள்ளன. மியாவாக்கி காடு வளர்ப்பு திட்டத்தில் மட்டும் 4400 மரங்கள் நடப்பட்டுள்ளன. மேலும் மாணவர்கள் பயன்பெறும் விதமாக மருத்துவ குணங்கள் மிக்க மூலிகை தோட்டமும் பராமரிக்கப்பட்டு வருகிறது. அழகு செடிகள் வளர்ப்பு தோட்டம், பசுமை குடில், மண்புழு உரம் தயாரிப்பு குடில் ஆகியனவும் பெரியார் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ளன. இதன் அடுத்த கட்டமாக வனத்துறையுடன் இணைந்து பெரியார் பசுமை வனம் திட்டம் தொடக்க விழா நடைபெற்றது. துணைவேந்தர் நிர்வாகக்குழு உறுப்பினர் பேராசிரியர் சுப்பிரமணி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் சேலம் மாவட்ட வன அலுவலர் காஷ்யப் சஷாங் ரவி மாணவ மாணவியருக்கு மரக்கன்றுகளை வழங்கி பெரியார் பசுமை வனம் திட்டத்தை தொடங்கி வைத்தார். சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகில் உருவாகும் இந்த பசுமை வனம் வாயிலாக வெப்பநிலை குறைந்து சுற்றுச்சூழல் மேம்படும் நிலை உருவாகும் என்கிறார் அவர். One special initiative Periyar University and Salem Forest Division collaborationல இன்னைக்கு பண்ணியிருக்கிறோம். 4.5 ஏக்கர் ஏரியாலே ரஃப்லி 500 மரக்கன்றுகள் நம்ம இன்னைக்கு மெயின்லி ஸ்டூடெண்ட்ஸாக மொபிலைஸ் பண்ணிட்டு நட்டிருக்கிறோம். இந்த ஏரியா கம்ப்ளீட்டாக அர்பன் ஃபாரஸ்ட் க்ரீனரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, நம்ம யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல க்ரீனரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ப்ளஸ் பயோடைவர்சிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்கிறோம். இந்திய அளவில் காடுகளை வளர்த்தல் என்பது 33 விழுக்காட்டுடன் கூடிய இலக்கை கொண்டுள்ளது. பெரியார் பல்கலைக்கழகத்தில் உள்ள 95 ஏக்கர் நிலப்பரப்பில் 22 விழுக்காடு நிலப்பரப்பு மரங்களால் நிரம்பியுள்ளது. தற்போது பெரியார் பசுமை வனம் 4.5 ஏக்கர் நிலப்பரப்பில் 550 மரக்கன்றுகளால் அமைய உள்ளது. இதனால் 26 விழுக்காடாக பல்கலைக்கழகத்தின் காடு வளர்ப்பு உயரும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. ஒரே நேரத்தில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர், பேராசிரியர்கள், நிர்வாக அலுவலர்கள் நாவல், அத்தி, இச்சி, இலுப்பை மற்றும் மாமரக்கன்றுகளை நட்டனர். அடுத்த தலைமுறை ஆக்சிஜனை கருவியில் சுவாசிக்காமல் இயற்கையாக சுவாசிக்க இயற்கையின் மீதான நேசத்தை இப்போதிருந்தே தொடங்க வேண்டிய கட்டாயம் உருவாகியுள்ளது. அந்த வகையில் காற்று மாசை குறைத்து பசுமையை உருவாக்கும் முயற்சிக்கு எப்போதும் வரவேற்பு இருக்கிறது. பசுமை வனத்தை உருவாக்கும் பெரியார் பல்கலைக்கழக மாணவ மாணவியரின் முயற்சி இயற்கை ஆர்வலர்களிடையே வரவேற்பை பெறும் வகையில் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். ராணுவ பொறியியல் பயிற்சி அதிகாரிகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று சந்தித்து பேசினர். நாட்டின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் அதிகாரிகள் கடமையாற்றிட வேண்டும் என குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் மிகப்பெரிய தொழிலாளர் அமைப்பான பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் நிறுவன நாளையொட்டி மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வாழ்த்து தெரிவித்துள்ளார். தேச நலன் மற்றும் தொழிலாளர் நலனுக்காக 70 ஆண்டுகளாக இந்த அமைப்பு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அமைச்சர் கூறியுள்ளார். எகிப்தின் தேசிய தினத்தையொட்டி அந்நாட்டு மக்கள் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பேடிர் அப்தெலட்டிக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் கூறியுள்ளார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்தியில், செய்திகள், விவாதங்கள், இசை, நாடகம் என ஆகாஷ்வாணி 23 மொழிகளிலும் 182 உள்ளூர் மொழிகளிலும் குடிமக்களின் குரலாக பல்வேறு நிகழ்ச்சிகளை ஒலிபரப்பி வருவதாக தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி 4வது முறையாக பிரிட்டனுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார் என்றும், 2வது கட்டமாக மாலத்தீவு செல்லும் பிரதமர் அந்நாட்டின் 60வது ஆண்டு சுதந்திர தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளார் என்றும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.